வாழ்வாதாரங்களை காப்பதற்காக போராடிய போராளி என்ற வார்த்தையை சொன்னாரு. இந்த வாழ்வாதாரங்களை தமிழகத்துக்கு பாதுகாத்து கொடுத்த எங்கள் போராட்டத்தையோ என்னுடைய பணியையோ அதில் நாங்கள் ஈட்டியதையோ ஒரு வரி கூட பத்திரிகையில் வெளியிட முன்வராத, தொலைக்காட்சி வாதங்களில் என்றைக்காவது ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை சொல்லாத ஊடகங்கள் இன்றைக்கு இவ்வளவு கடுமையாக காய்ந்து என் மீது பாய்கின்றனவே. இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காக்க நாங்கள் போராடியதில் 100 பங்கு எந்த கட்சியாவது போராடியது உண்டான்னு நான் கேட்கிறேன். அதை என்னைக்காவது வெளியிட்டது உண்டா ஏடுகளோ ஊடகங்களோ? இன்றைக்கு இவ்வளவு கோவப்பட்டு கண்டனம் தெரிவிக்க உரிமை அவங்களுக்கு உண்டு. நான் அதுக்காக வருத்தப்படுறேன். அந்த தோழர் திட்டமிட்டு கேட்டாரு. அதுல ஏற்கனவே 5 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தினால மனம் முன்பட்டு இருந்ததுனால அவரை பார்த்து கேட்டேன், நீங்க எந்த அந்த பத்திரிகை தானா அப்படின்னு கேட்டேன். கேட்டிருக்க கூடாது. நான் வருஷா பத்திரிகைகளை ரொம்ப மதிக்கக்கூடியவன். எந்த இடத்துலையும் யாரையும் நான் இது பண்ணல. 2 சம்பவத்தை குறிப்பிட்டு பத்திரிகையாளர் சங்கம் சொல்லியிருக்கு. ஆயிரக்கணக்கான இடங்கள்ல பத்திரிகையாளர்களை மரியாதையா நடத்தி இருக்கிறேன். அது அவங்களுக்கு மறந்து போச்சா? உங்களை பத்திரிகை ஆபீஸ்க்குள்ள பூந்து உடைக்கிற கட்சி, உங்க முகத்துல காரித்து போன ஒரு தலைவர், அவங்களை பற்றி என்னைக்காவது நீங்க கண்டனம் போட்டிருக்கீங்களா? நீங்க கண்டனம் போட்டதை பத்தி தப்பு இல்லை, நான் தப்பா சொல்லல. நான் பத்திரிகையாளர்களை மரியாதையாகத்தான் நடத்துவேன், எதிர்காலத்திலும் மரியாதையாகத்தான் நடத்துவேன். யார் மேல எனக்கு கசப்போ காழ்ப்போ வெறுப்போ கடுகளவும் எனக்கு கிடையாது. நான் ஒரு பார்ன் ஃபைட்டர். 62 வருஷமா அரசியல்ல இருக்கிறேன். இன்னொரு சில வருஷம் இருப்பேன். ஆனா தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் செந்தமிழ்நாட்டு ஒளி உரிமைக்கும் செந்தமிழ்நாட்டு வாழ்வுரிமைகளுக்கும் என் வாழ்க்கையவே அர்ப்பணித்து நான் போராடி வருகிறேன். அது யாராலும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஏடுகளோ ஊடகங்களோ அதை ஒரு வார்த்தை கூட சொல்ல என்றைக்கும் அவர்கள் தயாராக இல்லை. அதற்காக அவர்கள் மீது எனக்கு அந்த கோபமும் இல்லை. பத்திரிகையாளர்கள் உரிமையை பொட்டாவுல நான் தான் அந்த ப்ரொவிஷனை நீக்க காரணம். அவங்க பிரஸ் மேலேயே பாஞ்சாங்க. பொட்டாவுல அதை ரிமூவ் பண்ண வச்சது நான் தான். அப்படி பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை என்றைக்கு நான் கொடுப்பேன். நடந்த சம்பவத்துக்காக என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பத்திரிகையாளர் சங்கத்துக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க தோழர்களை போகாதீங்கன்னு தான் சொன்னேன். நான் ஒன்னும் ஏவி விடல. அவங்க மீறி கிட்ட போயிட்டாங்க. அது போனது தப்பு. அது மாதிரி நடக்காது. பத்திரிகையாளர் சங்கத்துக்கு என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க நிறைய பாதுகாப்பா இருந்திருக்கீங்க. நக்கீரன் கோபால் கைது செய்தவங்க கூட நீங்க ரோட்ல உட்காந்து போராட்டம்லாம் பண்ணீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டதுதான் எங்களுக்கு எல்லாம் வரும். அதுக்கு ரொம்ப என்னை காயப்படுத்தி 4-5 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி ஒருவர் எங்க கட்சி விட்டு போனவர் கொடுத்தத ஒரு முழு பக்கத்துக்கு போட்டிருந்த இதுல ரொம்ப காயப்பட்டிருந்தேன். அந்த காயப்பட்ட காரணத்தினாலதான் அப்படி கேட்டிருக்க கூடாது. நான் நக்கீரன் கோபால் கைதுன்னு ஏர்போர்ட்ல கேள்விப்பட்ட உடனே நான் போய் ஸ்டேஷனுக்கு உள்ள போய் உட்கார்ந்தேன். ஆமா, தரையிலேயே உட்கார்ந்தேன். அவர்கள் பத்திரிகையாளர்கள் காரணத்தினால்தான் அதுக்காக நான் அங்க கைதானேன். அப்படி பத்திரிகையாளர்களுடைய உரிமையை என்றைக்கும் பாதுகாப்பதற்கு வைகோ தயாராக இருப்பான். நடந்த சம்பவத்துக்கு என் வருத்தத்தை